பாய்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட் லைட்டை வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே இன்செர்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட் இருக்கு இல்லைங்களா, இது கீழே தாங்க இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு வண்டியோட லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பவரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு 380 சம்திங் வந்துச்சு. 20 வாட்ஸுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு 2 லைட்டு கிளாம்போட வந்துச்சுங்க. பெட்டர் பக்கவாங்க இங்கே காமி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் போகிறதுக்கோசரம் வண்டியை வந்து நம்ம வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முதல் இது ஹேண்டில் பார் ஆர்டர் போட்டிருக்கு. ஹேண்டில் பார் வரும், வந்ததையும் அதையும் மாற்றிடுவோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டும் இந்த ஹார்னையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறோம். இது வந்து ஐவிஎல் அடிக்கிறதுக்கோசரம் இந்த ஹார்னை ரெடி பண்ணுறோம். இங்கே இருக்குது பக்கம் வந்து இந்த ஹார்னி கம்மியே. ஸோ இந்த ஹார்னை பார்த்தீங்கன்னா நம்ம ஐவிஎல் போகிறதுக்கோசரம் அடிக்கும்போது ஐவிஎல் போகிறதுக்கு மட்டும் இந்த ஹார்னை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இது ஆக்சுவலாக ஸ்ப்ளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஸ்ப்ளெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தேர்ந்து பார்த்தீங்களா பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி இங்கே இதுக்குள்ளே இருக்குது பேட்ரி. இந்த பேட்டரியிலேருந்து நம்ம கனெக்ஷன் ஒரே ஒரு லைன் தாங்க. எர்த்து வந்து ஆல்ரெடி காமனாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைனை வந்து நம்ம டேங்க் அடியில் எடுத்துட்டு நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். சுவிட்சுக்கும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம். சென்டர் பண்ணிக்குவோம். இந்த பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சென்டர் பண்ணி வச்சுக்குவோம். அதுதான் இப்போதைக்கு என் பிளானு. ஸோ நம்ம வந்து வண்டி மெக்கானிக்கிட்ட அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே நம்மளே பண்ணுறது தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரியை கழட்டுறோங்க. பேட்டரினா பேட்டரி கவர், சைடு கவரை வந்து வண்டியோட கவர் கழட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஆல்ரெடி ஒரு லைன் எடுத்து வச்சுருக்கேன் பேட்டரியிலேருந்து. இந்த லைன் அப்படியே போகுது, இங்கே வந்திருக்கு ஆர்னி பக்கம். ஸோ நம்ம இதில் வந்து இருக்குது, இதில் வந்து லைன் இருக்குது. ஸோ இந்த லைனில் இருந்து நம்ம கட் பண்ணி மெயின் லைனாக இங்கே ஒன்று எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரே லைனில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து 1.5 ஸ்கொயர்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பழைய லைன் எடுத்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு லைன் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கேபிள் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த மெயின் லைன் எடுத்து நம்ம இங்கே வச்சுக்க போகிறோம். சுவிட்சுக்கு அதிகம் சுவிட்சிலேருந்து அதுக்கடுத்து ஒவ்வொரு கனெக்ஷனாக நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2 லேம்ப் இருக்குது, ஒரு சுவிட்ச் இருக்குது, 2 கிளாம்பு. அதை டைட் பண்ணுறதுக்கு என்னது ஸ்டார் தானா? ஓகே ஓகே, ஸ்டார் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் மாட்டிகிட்டு இருக்கோம். ஒரு மீடியம் டைட் வச்சுக்கலாங்க. ப்ரோ ஒரு லைட் எப்படி மாட்டுறதே தெரியாது, மாட்டி இருக்கிறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது வேறு. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டை கழட்டி எடுத்துட்டோம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட் வைக்க போகிறோம். ஸோ இந்த பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த பிளேட் ஒரு 30 ரூபா வருங்க, 2 பிளேட்டு விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸ்க்ரூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எந்த சைஸுக்கு எது கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துருங்க. இப்போ ஆக்சுவலாக நம்ம வச்சு நம்ம இப்போ ஸ்க்ரூக்குள்ளே வச்சு நம்ம டைட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரக்கூடாதுங்க, எல் ஷேப்பில் வரணும். எல் ஷேப்பில் வந்தால் தாங்க இப்படி உட்கார வைக்க முடியும். இப்படி உட்கார வைக்கும்போது இந்த ஸ்கோப் லேம்ப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருங்க. இப்படி வைக்கும்போது ஸ்கோப் லேம்ப் உட்கார மாட்டேங்குதுங்க, ஒயர் வந்து பேக் சைடு இடிக்குது. ஸோ அதனால் வந்து நானும் வச்சு பார்த்தேன். இங்கே பாருங்கள், வைக்கும் போது எனக்கு பேக் சைடு இடிக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து எல் ஷேப்பில் வளைக்க போகிறோம். இப்போ வளைச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து இதை கழட்டிட்டு மறுபடியும் நம்ம திருப்பி வைக்க போகிறோம். பெரிய சம்பவம் ஆகி போச்சு, உடஞ்சே போச்சுங்க. ஐயோ ஐயோ. ஏய் இது ஒன்றுனா சார் ரிட்டர்ன் கொடுத்தா வாங்கிட்டு வரேன் வாய்ப்பில்ல. சரி என்ன பண்ணலாம், இதுனா ஒழுங்காக வருதான்னு பார்ப்போம். வளையுதான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா
கிளாம்பை போட்டு வளைஞ்சதுல இங்கே கிளாம்ப் வந்து உடஞ்சே போச்சு. அதனால் வந்து வேறு கிளாம்ப் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளாம்பை வந்து நீங்கள் இதை வச்சு உள் சைடு வச்சு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதை ஃபிட் பண்ணிவிட்டு லைட்டை ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி காமிக்கிறேன். ஸோ பாருங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாங்க கிளாம்பை வளைச்சின்னு வந்து நம்ம போட்ட அப்புறம் ஸோ இந்த லைட்டை நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாசர் வந்து நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே வாசர் போட்டு நம்ம நெட்டை டைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூ சைட்லேயே லைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க. அது மாதிரி வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் பாருங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 180 டிகிரி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ மினிமம் 90 டிகிரி வரைக்கும் நம்ம வச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். வச்சுட்டோம். ஸோ அதோட கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேப்லேயே அப்படியே எடுத்துருக்கோங்க. ஸோ டூம் கடியிலே கேப்லேயே எடுத்திருக்கோம். 3 கேபிள் சுவிட்சிலேருந்து 3 கேபிள் வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம். ரெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ரீனில் கொடுத்துருக்கேன். எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் கொடுத்துருக்கேங்க. ஸோ எனக்கு வந்து ஃபாக் லேம்ப் தான் ஃபஸ்ட்டு வேணும். அதனால் ஃபாக் லேம்புக்கு கொடுத்துருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. எர்த் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டுனா சரி, பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஹார்ன் ஒயர் அதுவும் ஃபிட் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஹார்ன் ஒயரையும் ஃபிட் பண்ணிட்டு லைட்டையும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு கனெக்ஷன் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ ஹார்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இங்கே ஒரு கிளாம்ப் வச்சு கண்ணாடியிலேருந்து இந்த கிளாம்ப் வச்சு இங்கே எடுத்துன்னு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் கடை பக்கங்கிறனால மெக்கானிக்கல் கொடுத்தாருன்னு வச்சுக்காதீங்க. டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டூல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நாமளே ட்ரை பண்ணுறோம். அவர்கிட்ட கொடுத்தது 5 நிமிஷத்தில் போட்டி கொடுத்துட்டு வேறு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அதனால தாங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் லேம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். சுவிட்சு அப்புறம் ஆர்னிக்கு தனியாக சுவிட்ச் வச்சோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்டும் அப்புறம் ஃபாக் லேம்பும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எரியுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து லாங் ட்ராவலுக்கு போகிறப்ப நமக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் ஃபாக் லேம்ப் எரியுது. ஸோ ஓகேங்க, இதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு